ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆம்போ செல்வி அம்மா சமையல். நம்ம இன்றைக்கி செய்ய ஒரு ரெசிபி வெங்காய தக்காளி கார சட்னி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் நியூவாக போஸ்ட் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ வெங்காய தக்காளி கார சட்னி செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். 2 வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன். 3 காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு கைப்பிடி புதினா எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் நம்ம 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டோம். இப்போ உளுத்தம் பருப்பு கொஞ்சம் பொன்னிற ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ நம்ம 3 காஞ்ச மிளகா ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம புதினாவை கொஞ்சம் தண்ணியில் அலசி ஆட் பண்ணிட்டோம். இப்போ வெங்காயம் புதினாவும் நல்லா வதங்கினதும் நம்ம தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். இப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச சட்னியை நான் பவுலில் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு சட்னி திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் சட்னியை தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் கடுகு சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு சீரகம் பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ நான் தாளிப்பை சட்னியில் சேர்த்துட்டேன். அவ்வளோதாங்க, 5 மினிட்ஸில் நம்மளுக்கு குயிக்காக வெங்காய தக்காளி கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சட்னியை இட்லி தோசை கூட சேர்ந்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நாங்கள் ரேஷன் ரைஸில் செஞ்ச இட்லி, எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நான் நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு ரேஷன் ரைஸில் எப்படி சாஃப்டாக இட்லி செய்கிறதுன்னு நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.